ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ட்ரெண்ட் வந்து கன்டினியூ பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமா என்ன பண்ண போறோம், ஆங்கிள் பேஸ் பண்ணி எப்படி எக்ஸாக்ட்டா வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்றது, ஆங்கிள் எப்படிலாம் யூஸ் பண்றது அப்படிங்கிறத வீக் ஆங்கிளில் சில இம்பார்ட்டன்ட் லோஸ்ல இருந்து சில ஹைஸ்ல இருந்தும் ஒரு ஹை தான் கிடைச்சிது. ஒன்றும் மொத்தம்லாம் ஒன்றும் பண்ண முடியல. மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லோஸ்ல இருந்து பண்ணியிருக்கேன். அதனால இந்த வீடியோட பேக் சைடில் என்ன பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் பேக் சைடில் ஃபுல்லாக அந்த ஆங்கிள் தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதனால டீட்டெயிலாக பாருங்க, பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கும் இதை பார்த்தா தான் புரியும். ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா தான் ஸ்டார்டிங்கில் இப்போ மெம்பர் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அப்போ இது கம்மியாக இருக்கவங்களே இதை ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரியும், இல்லைன்னா புரியாது. ஓகே, இப்போ வந்து நிஃப்டி வந்து நம்ம நேற்று என்ன டவுட் பண்ணுங்க, 50% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் வந்து எடுத்திருக்கு. அதை தாண்டி மேலே போகல. வீக்லி ஹை க்ளோஸாக இருந்தால் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் வீக்லி க்ளோஸ் ஆனதுனால மேலே போயிடணும். பட் போல வேல்யூ செக் பண்ணி தெரிஞ்சிருக்கோம். நம்ம வேல்யூ செக் பண்ணல, மேலே போல. இப்போ வந்து அதனால மேலே போகிறதுனால என்ன ஆச்சு, நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே இந்த இடத்துல இருந்து நம்ம ரைஸ் பண்ணோம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் பிலோ தான் 50% லெவல் ரைஸ் பண்ணோம். இப்போ ட்ரெண்ட் வந்து என்ன ஆச்சு, டேன் ஆயிடுச்சு. டேன் பேஸ் கண்டிஷன் வந்துருச்சு. டேன் டு பேஸ் கண்டிஷன். இப்போ ஸ்டாப் லாஸ் இந்த ஹைக்கு மேலே மெயின்டைன் பண்ணி இந்த ஸ்விங் ட்ரேடிங்கை கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் யார் பண்ணணும் அப்படின்னா, எல்லாருமே பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பணம் வேணும். கொஞ்சம் பணம் எப்படி வேணும்னா, ஒரு லாட்டுக்கே இப்போ வந்து 24,500 இருந்தா, ரிப்பீட் பண்றேன்னு தெரியல, 24,500 இன்ட்டு 25 கிட்டத்தட்ட 6,000 லட்ச ரூபா ஆச்சு. இப்போ இந்த 6,000 லட்ச ரூபா ஒரு லாட்டுக்கு ஆச்சு அப்படின்னா, நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லட்ச ரூபாயாவது நம்ம அந்த எக்ஸ்பென்சிவ் பீஸ் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு 3 லட்ச ரூபாய் என்ன வச்சிருக்கணும், அக்கௌண்ட் வச்சிருக்கணும். அப்போ 5 லாட் நம்ம ரெகுலராக பண்ண போறோம். 5 லாட்னா ஒரே நேரத்தில் இல்லை, ஒவ்வொரு பிச்சனா கண்டினியூ மாற்றணும். அடுத்தது ட்ரெண்ட் கொண்டு போகணும்னா 5-6 லாட் தேவைப்படும். 5-6 லாட்டுக்கு நம்ம வந்து ஒரு 10 to 15 லட்ச ரூபாய் இருந்தால் தான் இந்த ட்ரேடே பண்ண முடியும். பண்ணணும், பண்ணா தான் ரிலாக்ஸ்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆயிரும். 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸுங்கிறது வந்து பார்க்கறதுக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப பெரிய பாயிண்டா தெரியும். ஆனா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப 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 வந்து மினிமமான பாயிண்ட்ஸ். ஒரு சிம்பிள் கால்குலேஷன் வச்சுக்கோங்க, 24,500 ஆடுது. 1% வச்சீங்கனாலும் 20 எவ்வளோ ஆச்சுங்க, 24,500 1% வச்சாலும் 250 பாயிண்ட். அப்போ ஒரு 3% ஸ்டாப் லாஸ் கூட நம்ம என்ன பண்ணல, நம்ம பண்ணல. அப்போ 2% 3% கூட நம்ம ஸ்டாப் லாஸ் பண்ணலைங்கிறப்ப எவ்வளவு மினிமம் பாருங்க. இப்போ மினிமம் நம்ம வச்சு வைக்க வைப்பது நமக்கு 300 பாயிண்ட் பெருசா இருக்கும். ஆனா மார்க்கெட்டுக்கு 300 பாயிண்ட் பெருசு இல்லை. ஏன்னா பேஸ்ட் ஆன வந்து அது ஆடுற நம்பர்ஸ் பொறுத்து. அப்ப இந்த ஸ்விங் ட்ரேடிங்க இது பண்ணணும். அதே நேரத்தில் இது ட்ரெண்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இதை சொன்ன மாதிரி இப்போ பாயிண்ட்ஸ்ல வந்து எப்படி எக்ஸாக்டா அக்யூரேட்டா ஆங்கிள் பேஸ் பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம இதை எரேஸ் பண்ணிக்குவோம். இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆங்கிள் ஆன் பண்றேன். நான் வீக்லி சார்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன். டெய்லி சார்ட் மந்த்லி சார்ட்ல கொஞ்சம் கம்மியாக ஒர்க் பண்ணிருக்கேன். வீக்லி சார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முடிச்சுட்டு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுவோம். அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும் ட்ரெண்ட்ஸ். நம்ம அப்டேட் பண்ண 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 ட்ரெண்ட் அப்டேட்டா இருக்கும். நம்மளோட மெத்தட் எல்லா மெத்தடும் யூஸ் பண்றப்போ இன்னும் ட்ரெண்ட் இதா இருக்கும். நேத்தே நம்ம இது பண்ணியிருந்தோம், 24,700 மார்க்கெட் போகும். ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்க. வீக்லியில ஒன்றும் இருக்கு, ஆங்கிள்ஸ் ஒன்றும் போட வேண்டியிருக்கு. இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ண போனோம், இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். வெயிட் பண்ணுங்க, இவ்வளோ ஒர்க் இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றேன், சொல்றதுக்காக காட்டுறேன். நேற்று நம்ம 24,700 எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதெல்லாம் பியூட்டிஃபுல்லான ஒரு லேர்னிங் லெசன்ஸ் நேற்றுலாம். எப்படின்னா
நான் நிறைய பார்த்துட்டேன். இப்ப நீங்க வந்து அத அதனால டக்கு டக்குன்னு நம்மளால மாத்திக்க முடியும். 24,700 போகல. அதுக்கு கீழயே மார்க்கெட் ஓப்பன் ஆகுது காலையில. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? பாயிண்ட்ட விட்டு கீழ இருக்கு மார்க்கெட். அப்ப அந்த அந்த ஆங்கிள் இல்லாம, அதுக்கு கீழ இருக்க ஆங்கிள்ல ஏதோ ஒரு ஆங்கிள்ல எடுத்திருக்கு. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலயோ. அப்ப மார்க்கெட் வீக்கா இருக்கு. அதனால தான் நேத்து வந்து ஃபாஸ்ட்டா வந்து கீழ வந்தது. இப்ப நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்ப அப்ப 24,700 தாண்டல இல்ல. அப்ப அதுக்கு வந்து கரெக்ட் தானே உங்களுக்கு. 700க்கு கீழ வந்து வீக்கு. அது தெரிஞ்சு போச்சுல்ல. அப்ப ட்ரெண்ட் ஈஸியா வந்து 700 கீழ வீக்குன்னு தெரிஞ்சு போச்சா? எக்ஸாக்ட்டா எப்படி நம்ம கணிச்சிருந்தா, நம்ம என்ன பண்ணியிருந்தோம் 24,700 தாண்டி 24,928 வரைக்கும் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். 28 டூ 33 வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். மேல. பிரேக் ஆக வாய்ப்பு நெறைய இருக்குன்னு. 50% பார்த்தோனே நம்ம வந்து பச்சோந்தி மாரி மாறிக்கணும்னு சொன்னேன். கண்டிப்பா மார்க்கெட்ட வந்து அது அப்படித்தான். அதாவது நம்ம சொல்லுவாங்க. அவ நம்ம டிசிஷன் எப்பவுமே தப்புன்னா உடனே மாத்திக்கணும். அப்பதான் லைஃப்ல வந்து என்ன பண்ண முடியும்? நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் டிசிஷன. நம்ம புடிச்ச நம்ம டிசிஷன் கரெக்ட்டு. நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன். அதனால அதுக்கு நம்ம ஸ்டிக் ஆயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்மளால வின் பண்ண முடியாது. லைஃப்க்கு அப்படித்தான். நம்ம டிசிஷன் தப்பா இருந்தா, ஆன் த ஸ்பாட் சடனா சேஞ்ச் பண்ணிடணும். டிசிஷன் தப்பா இருக்கும் பட்சத்துல. ஓகே. நம்ம 24,928 போடணும்னு மிட் டைம் வந்து மாத்திட்டு அதனால உடனே ரிவைஸ் இது போட்டேன். ரிவைஸோட ட்ரெண்ட் போட்டேன். ஆ இப்போ இதுல ஒரு மொதயே ஒர்க் பண்ணியிருந்தோம்னு பாத்துக்கங்களேன், அத சொல்லியிருக்கவே மாட்டோம். அந்த இடத்த வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருக்க மாட்டோம். எக்ஸ்பெக்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ நம்ம ஒர்க் பண்ணது இப்ப தான் கொஞ்சம் பேசிக்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நெறைய ஒர்க்ஸ் இருக்கு இன்னும். ஒரு ப்ரீ ப்ரீ எல்லாமே ப்ரீ ஒர்க் தான். ஒன் டைம் பண்ணிட்டோம்னா, நெக்ஸ்ட் டைம்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். ஒன் டைம் பண்ணிட்டா நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இது. ஏன்னா இந்த அளவுக்கு நான் என்ன ரொம்ப நாள் ரிசர்ச் பண்றனால, அ அ போய் ஒர்க் பண்றதே இல்ல. இப்ப வீட்டுக்கா உங்களுக்கா ஒர்க் பண்ண போய் எனக்கு ரொம்ப எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே. இப்ப ஆங்கிள் பேஸ் பண்ணி பார்த்துருவோங்களா? இப்ப கீழ இருந்து வந்துருவோம். ஒண்ணும் பாருங்க, நம்ம 2020ல இருந்து மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னா எடுக்கணும். இதெல்லாம் இதெல்லாம் எடுக்கணும். இன்னும் வேலை இருக்கு. எடுக்கிறப்ப தான் இன்னும் அக்யூரசி கிடைக்கும். இல்லன்னா ஏதாவது இடத்துல மிஸ் மிஸ் பண்ணிட்டே இருப்போம். டைம் பிடிக்கும். இன்னும் ஒரு 10, 15 நாள் பிடிக்கும். இன்னும் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா நிஃப்டி இப்ப தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். ஏற்கனவே ப்ரீவியஸ் ஒர்க் கம்மியா தான் பண்ணியிருக்கேன் நிஃப்டில. ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? டோட்டலா ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஓரளவுக்கு இந்த இந்த பேஸ்ல இருந்து நம்ம ஒர்க் பண்ண பின்னாடி, எவ்வளவு கிளியரா மார்க்கெட் ட்ரெண்ட் தெரிய போகுது கண்ணுக்கு மட்டும் பாருங்க. நம்ம நேத்து என்ன பண்ணணும்? இந்த ஒரு ஆங்கிள் வச்சு மட்டும் தான் சொன்னோம். ஏதோ ஒரு ஆங்கிள். ஃபர்ஸ்ட் பேஸ். இப்ப நம்ம எப்படி போட போறோம்? ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் இந்த டாப்ல இருந்து. அதான் முக்கியமான இது மட்டும் போடுறோம். அதுல முக்கியமான ஆங்கிள்ஸ் மட்டும் தான் போடுறோம். இன்டர்மீடியட் ஆங்கிள்ஸ்லாம் போடல. ஏன்னா முக்கியமான ஆங்கிள்ஸ் ட்ரெண்ட காட்டிரும். நம்ம ட்ரெண்ட் தான் இப்ப பார்க்க போறோம். எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ் வந்து போக போக அப்டேட் பண்றோம். இப்போ இப்ப பாருங்க நேத்து இந்த ஆங்கிள் பார்த்தோம். அப்ப மார்க்கெட் இதுக்கு கீழ இருக்கு. ட்ரெண்ட் வீக்கு. 45 டிகிரிக்கு கீழ ட்ரெண்ட் வீக்கு. 45 டிகிரிக்கு மேல வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். அப்ப இந்த கிரீன் லைன் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு லைன ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். கிரீன் லைன்லாம் 45 டிகிரி அப்படின்னு. இப்ப கிரீன் லைன் 45 டிகிரி சைடுல பாருங்க. இங்க இருக்கும் 3/4, 2/3, 5/8 இதெல்லாம் நெக்ஸ்ட் ஆங்கிள்ஸ். இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த 45ங்கிறத மாத்தல. பட் இதெல்லாம் பாருங்க 3/4, 2/3, 5/8. இது 0 ஆங்கிள். 0 ஆங்கிள்னா 0ல இருந்தே வரும். பாட்டத்துல 0ல இருந்தே வந்து இந்த இடத்த டச் பண்ணிருக்கு. 247 ஆனா இதுக்கு எக்ஸாக்ட்டா போல. 624 சம்திங் என்னமோ தானே போச்சு நேத்து. ஆனா மொதயே இது பிரேக் பண்ணிச்சு மொதயே. எதுக்கு இந்த வீக்லயே. ஆனா நேத்துக்குள்ள டைம் டியூரேஷன் இது போல அப்படின்னா அது நேத்து டைம் டியூரேஷன் இருக்கு. இப்ப இது என்ன காட்டுங்க? இது பிரேக் பண்ண மட்டும் காட்டாது. நெக்ஸ்ட் எவ்வளவு தூரம் வரப்போகுதுன்னு காட்டும்.
நெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் வரப்போகுது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 டூ 21 23 நாள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கீழ இருக்கு. அப்ப இடையில வந்து மேலேயே இருக்காது அப்படின்னா, மேல வெவ்வேறு பாயிண்ட்ஸ்க்கு மேல போயிட்டு, கீழ போயிட்டு மார்க்கெட் அப்படி தானே வரும். ஆனா இந்த பாயிண்ட்ஸ்க்கு என்கிட்ட போனா கூட, அது ஒரு 22, 24 மணி நேரம் கழிச்சு அடுத்த அடுத்த லெவல்ல சப்போர்ட் எடுத்துரும். இதுக்கான அடுத்த லெவல் நான் ஒண்ணும் போடல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்லருந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரேன். உங்களுக்கு கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் 45 டிகிரி ஆங்கிள். இதுல இருந்து பேஸ்ல இருந்து. மோஸ்ட் இம்பார்டன்ட் ஆங்கிள் இதுதான். இந்த பேஸ்ல இருந்து வரக்கூடிய ஆங்கிள் தான் ட்ரெண்ட்ல வந்து எக்ஸாக்ட்டா காட்டும். இப்ப பாருங்க, இந்த ஆங்கிள் இப்ப ஸ்டடி பர்பஸா நம்ம வந்து இங்க தான் தேவை. கரண்ட் ட்ரெண்ட்க்கு தான் தேவை. பாஸ்ட் ட்ரெண்ட் எதுக்கு தேவைன்னா, பாஸ்ட் ட்ரெண்ட்ல எங்க எடுத்து இங்க இங்க எடுக்க முடியுங்கிறதுக்காக தேவை. இப்ப கரண்ட் பாஸ்ட்ல உள்ளதுக்கு இங்க கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா அந்த டாப்ல எடுத்து பாட்டம் என்ன பண்ணணும்? 1 ஆங்கிள் கீழ மார்க்கெட் பீக் தான் இந்த இடத்துல. இந்த இடத்துல பாருங்க 1க்கு மேல மார்க்கெட் ரேட் வந்து மேல போணும். ஆ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன்ல ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து டிசைட் பண்ணிடுறோம் முதயே இந்த லைன. இந்த லைனுக்கு தான் மார்க்கெட் போகும் வரும். அப்ப இந்த லைனுக்கு கீழ மார்க்கெட் எங்க இருக்குங்க? இங்கனே இருக்கு. இங்கனே இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு கீழ மார்க்கெட் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு கீழ மார்க்கெட் இருக்கு. நேத்து நம்ம இந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி சொன்னோமான்னா சொல்லல. இப்போ இப்ப இதுல வந்து 2 லைன் பாருங்க. இந்த லைனையும் 2 பேரலல் ஆங்கிள்ஸ். தனித்தனியா பிரிச்சு பார்க்க தெரியணும் கண்ணுக்கு. அப்ப இதுக்கு 45 டிகிரிக்கு கீழ இருக்கு. இங்க டச் பண்ணிருக்கு. திருப்பி இது வரைக்கும் போயிருக்கு. இதுக்கு மிட்ல இருக்கும் அநேகமா. இது 2க்கும் மிட்டா இருக்கும். ஆ இது போய் திருப்பி பிரேக் பண்ணிருக்கு. பிரேக் பண்ணிருக்குன்னா ட்ரெண்ட் மேஜரா திரும்புதோ! அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் காட்டுற மாரி தெரியலையா? எனக்கு அப்படிதான் தெரியுது. ஒருவேள காட்டிட்டு ஒருவேள மேல போச்சுன்னா என்ன பண்ணட்டும்? மாத்திக்கலாம். ஏன்னா அதுக்கான இம்பார்ட்டன்ட் டைம் இருந்துச்சுன்னா மேல போயிரும். நமக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் மார்க்கெட் வந்து இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் அதோட இம்பார்ட்டன்ட் டைம் பீரியட்ஸ் ஒவ்வொன்னுக்கும் அதோட பேஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைம் பீரியட்ஸ் இருக்கும். அந்த டைம் பீரியட்ல தான் இந்த மார்க்கெட் என்ன பண்ணுங்க? சப்போர்ட் எடுக்கும், பிரேக் பண்ணும், எல்லாமே அதுல தான் பண்ணும். அப்ப நமக்கு அந்த பாயிண்ட் தெரிஞ்சாலும் அதாவது அந்த அந்த கரெக்ட்டான இடம் தெரிஞ்சா இந்த இடத்துல இந்த ஆங்கிள் எடுக்க போகுதுன்னு தெரியும். இல்லன்னா விசிபிளா இருக்கவங்கள இந்த ஆங்கிள் எடுக்குது, பிரேக் பண்ணி வந்திருக்கு. அடுத்த லெவல்ல வரப்போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம மிஸ் பண்ணியிருந்தா கூட. ஒரு சைனீஸ் ப்ரோவெர்ப் சொல்லுவாங்க இல்லையா? ஒரு 10,000 வார்த்தை பேசுறத விட, ஒரு சின்ன டிராயிங் வந்து என்ன பண்ணுங்க? கிளியர் பிக்சர காட்டிரும். நம்ம பேசவே தேவையில்ல. ஒரு டிராயிங் வந்து காட்டிரும். அப்படிதான் அந்த டிராயிங் காட்டுது இப்ப. இப்ப இதுக்குள்ள மார்க்கெட் ஆடுற மாரி தெரியுது பாருங்க இப்ப. பேரலல் ஆங்கிள்ஸ். நெறைய விஷயத்துல மார்க்கெட் ஆடும். அதை எளிமையா எப்படி எடுக்க முடியுங்கிறத வச்சு தான் நம்ம வின்னிங் ரேஷியோ இருக்கு. ஓகே. இப்ப இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். இங்க எடுக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆங்கிள் வரணும்? 3/4 வரணும். புரியறதுக்காக இந்த இடத்துல நான் சொல்றேன். அப்ப அடுத்த லெவல்ல வர முடியும். அப்ப இந்த ஆங்கிளுக்கு கீழே மார்க்கெட் வீக். 3/4 ஆங்கிள் கீழ என்னங்க? 1 வீக். இப்ப இங்க பாருங்க கரெக்ட்டா எடுத்துட்டு இந்த இடத்துல சாரி மவுஸ் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் போல. இந்த இடத்துல இங்க எடுத்து பிரேக் பண்ணி இங்க கரெக்ட் சப்போர்ட்டுக்கு மேல எடுத்து வச்சு பிரேக். திருப்பி மேல பிரேக் பண்றப்ப என்ன ஆகுது? இதெல்லாம் அடுத்த லெவல் ஆங்கிள்ஸ்ல எடுத்துருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போடுவோம். இப்ப அடுத்த லெவல் ஆங்கிள் எடுத்துருக்கோம். திருப்பி பிரேக் பண்ணி மேல போறப்ப இப்ப பிரேக் பண்ணி ஹோல்ட் மேல போறப்ப என்ன ஆகுதுங்க? நெக்ஸ்ட் ஒரு ஆங்கிளுக்கு போகும். இப்ப நமக்கு இங்க தேவையான ஆங்கிள்ஸ் மட்டும் தான் போட்டுருக்கீங்க. இதுக்குள்ள தேவையான ஆங்கிள்லாம் போடல. ஆனா கரண்ட் ட்ரெண்டுக்கான ஆங்கிள மெயின்டெயின் பண்றது ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் 2/3 ஆங்கிள். அதாவது இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட், ஒரு நாளைக்கு 3/4 பாயிண்ட், ஒரு நாளைக்கு வந்து 66.66 பாயிண்ட் ஆனா கிட்டத்தட்ட 2/3 பாயிண்ட். அதாவது 3 நாளைக்கு 2 பாயிண்ட். 4 நாளைக்கு 3 பாயிண்ட். 5 நாளைக்கு 8 நாளைக்கு 5 பாயிண்ட். அப்படி வைக்கிறது. அப்ப அதோட ரேஷியோஸ் பாத்துக்கங்க நீங்க. ஓகே. இப்ப இங்க காட்டுனேன் பாருங்க. பிரேக் ஆயிருச்சு. இதுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் மேல எடுத்துங்க. அது ஏதோ மைனர் வேற வேற ஏதாவது பாயிண்ட்ஸா இருந்திருக்கும். இல்லன்னா இதுக்குள்ள ஒரு மைனர் ஆங்கிளா இருந்திருக்கும். ஓகே. அப்ப அந்த இது எங்க வருங்கிறது தெரிஞ்சு போச்சா? இப்ப கரண்ட்ல பாருங்க. கரண்ட்ல வந்துருவோம். இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி. இன்னும் ஒரு ஆங்கிள் இருக்கா? இன்னும் ஒரு ஆங்கிள் ஆன் பண்ணிக்குவோம்.
இந்த இடங்கள்ல எல்லாம் பாருங்க, பிரேக் பண்ணுது, பிரேக் பண்ணுது, இங்க வருது, திருப்பி இதை பிரேக் பண்ணுது. ஏன் இந்த லெவல் வருது அப்படின்னா இந்த டைம் டியூரேஷன் இது இருக்காது எனக்குள்ள. இது மைனர் டைம் டியூரேஷன் இருக்கும், அதனால பிரேக் பண்ணிடும். திருப்பி இம்பார்ட்டன்ட் டைம் டியூரேஷன்ல இது செட்டில்மெண்ட் டைம் மேலே போயிட்டு இருக்கும். அப்போ இந்த டைம் தெரியணும். டைம் தெரியறப்ப தான் நமக்கு வந்து எவ்வளோ ஆஸ்லேஷன் வரும், எங்க பிரேக் பண்ணிருக்கு, எவ்வளவு தூரம் இது கீழே வருங்கிறத எக்ஸாக்ட் கணிக்க முடியும். அது இல்லைனாலும் இது தெரிஞ்சிடும், எவ்வளவு தூரம் கீழே வருங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ கரண்ட் 2 நம்ம போட்டிருக்க 4 ஆங்கிலையும் இப்போதைக்கு இந்த ஆங்கிள் போதுமானதா இருக்கா கரண்ட் 2க்கு? அப்ப என்னங்க அர்த்தம்? இது வந்து 75% ஒன்று ஆங்கிள் கீழே இருக்கு, வீக்லி ஆங்கிள், டெய்லி ஆங்கிள் இல்லை, வீக்லி ஆங்கிள், மந்த்லி ஆங்கிள். இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் பேஸ்ல இருந்து போகும், அங்கிருந்து பிரேக் ஆகி போகும். அது பிரேக் ஆகி போனது இந்த ஸ்கொயர் ஆஃப் 90 போட்டு காட்டினேன். அது வந்து இன்னர்ல பிரேக் ஆகி உள்ள ஆங்கிள்ஸை காட்டும், இன்னர் பாயிண்ட்ஸை காட்டும். ஏன்னா நிறைய நம்ம ஒர்க் பண்ணா தான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுங்கிற அடிப்படையில் நிறைய ஒர்க் பண்ணி எடுத்தது. இப்போ இது வந்து இன்னர் ஆங்கிள்ஸ் விட்டுருவோம், பேஸ் ஆங்கிள்ஸ். இப்போ இந்த பேஸ் ஆங்கிள்ஸ் வந்து இப்போ என்ன ஆகுதுங்க, 75%க்கு கீழே இருக்கு, 3/4 ஆங்கிள் கீழே இருக்கு, வீக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இப்போ எதுக்கு இருக்கு, 2/3 ஆங்கிளுக்கு ஒட்டி வரக்கு மார்க்கெட் வந்து ரெடியா இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து பெரிய வந்து இந்த ஆஸ்லேஷன் இதுக்குள்ளதான் இருக்கு. பெரிய அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த இதுக்கு வந்து இல்ல, போனா கூட இது வரைக்கும் தானே போகும். இதுக்கு இடையில மைனர் ஆங்கிள்ஸ் மைனரா இருக்கு, போனா அதுல போகும் மைனர் ஆங்கிள்ஸ்ல. இப்ப இந்த இடத்துல மைனர் ஆங்கிள்ஸ் நான் போடல, அப்ப இந்த பாயிண்ட் எப்படி கணிக்கிறது அப்படின்னா ஒரு அடுத்த லெவல் வரப்ப தெரியும்ல. ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டையும் கணிக்க முடியும் மார்க்கெட்ல, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் மேத்தமெட்டிக்கலா அது ஏன் வந்தது, ஏன் வரப்போகுது அப்படின்னு கணிக்க முடியும். ஒருவேளை வர நேரத்தில் நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட ஏன் வந்துருச்சுன்னு கணிச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் டேவே மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் டே நம்ம அதெல்லாம் ஃபாஸ்டா வேஸ்ட் பண்ணேன். ஆனா நம்ம 24,978 இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்கோம், மார்க்கெட் போகாது போல இருக்கு. 750க்கு கீழேயே வந்து மார்க்கெட் வீக்கா தெரியுது அப்படின்னு டக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ண காரணம் அதுதான். 24,700க்கு கீழே மார்க்கெட் வந்து டக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம், அதுக்கு கீழே வீக்குங்கிறத எடுத்துட்டோம் டப்புன்னு. இப்போ இதை முதல்ல ஒர்க் பண்ணிருந்தோம்னா ரொம்ப கிளியராகவே நம்ம எடுத்திருப்போம். ஓகே, ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஒன்றும் போ ரொம்ப கிளியர் பண்ணி ரொம்ப நெருக்கி கொண்டு வந்துருவோம் பாயிண்ட்ஸ். நிறைய 80%, 70 to 80% சக்சஸ் ரேஷியோ கொண்டு வந்துருவோம் பாருங்க. அப்ப கீழே இந்த லோல இருந்து கொரோனால கிரியேட் பண்ண லோல இருந்து கொரோனா கரெக்ஷன் லோல இருந்து மார்க்கெட்டு அந்த ஆஸ்பிரேஷன்ல வீக்ல இருக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு இதை நோக்கி வந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன ஆகுது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஆங்கிள் பார்ப்போம். ஃபார்ட்டி 45 டிகிரிக்கு கீழே இருக்கு, இந்த லோக்கு சேம் பாருங்க, இங்க சப்போர்ட் மேல போயிருக்கு, பிரேக் பண்ணுது, இங்க வரைக்கும் வந்திருக்கு. அப்ப என்ன வரணும் நெக்ஸ்ட், 7/8 பாயிண்ட்ஸ், 3/4 பாயிண்ட்ஸ். இங்க 7/8 பாயிண்ட்ஸ் தேவையில்லை, அதனால நான் எடுத்துட்டேன். எப்படிங்க கரண்ட் பாருங்க, பாருங்க இங்க இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்க ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்துல அது எக்ஸ்பிளைன் பண்றதுனால சேம் அதே தான் கரண்ட் வந்துருவோம். இல்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, அந்த எக்ஸ்பிளனேஷன் அதுல வச்சுக்கோங்க. இதுல இந்த ஆங்கிள் 7511.10. ஒருவேளை சாஃப்ட்வேர் வந்து இந்த நம்பர்ஸை வந்து தப்பா கொடுத்துருந்தா, 7511.10 தப்பா கொடுத்துருந்தாவோ, அந்த டேட்டை தப்பா கொடுத்தாவோ நம்ம கணிப்பு தப்பா தான் வரும். அதனால கொஞ்சம் ப்ரீ செக் பண்ணிக்கணும். அது எக்ஸாக்டா இருந்தா மட்டும்தான் நமக்கு எக்ஸாக்டா வரும். நிறைய இடங்கள்ல அப்டேட் வந்து தப்பாயிரும். இந்த அது ஸ்பிளிட் போனஸ்க்குலாம் நிறைய வந்து என்ன பண்ணிடுறாங்க, சார்ட்டே மாத்திடுறாங்க. அதோட பொசிஷன்ஸ் சார்ட்டையே மாத்திடுறாங்க. ஏன் மாத்தாங்கன்னு தெரியல. பட் அப்படி மாறி மார்க்கெட் ஆடுமாங்கிறது வந்து டவுட் தான் எனக்கு. ஸ்பிளிட் போனஸ்க்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா ரேஷியோல மாத்திடுறாங்க. அந்த 10 ரேஷியோ 100 ரேஷியோல மாறும்போது பெருசா வந்து மாற்றங்கள் வந்து வந்தாது, ஏன்னா ஒரே இதுக்குள்ள இருக்கனால. இந்த 8 போனஸ் கொடுக்கறது, 5க்கு ஸ்பிளிட்டுக்கு அதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணும்போது பாயிண்டே மாறிடும், பாயிண்டே வந்து அதோட இதே மாறிடும்.
ஓகே. இப்போ ஆயிடுச்சு. இப்ப பாருங்க 45 டிகிரி கீழ இருக்கு. ஃபாஸ்ட்டா டக்கு டக்குன்னு போயிருவோம். அடுத்தது நான் வந்து 7/8 ஆங்கிள் போடல. ஏன்னா அதுக்கு கீழ தான் மார்க்கெட் இருக்கு. இப்போ வந்து நேத்து வந்து இந்த பாயிண்ட் பாருங்க எக்ஸாக்ட்டா 3/4 ஆங்கிள்ல எடுத்துருச்சு. 2 வீக்குக்கு முன்னாடியே. இந்த லோக்கு, இந்த லோக்கு. அப்ப இதுக்கு எவ்வளவு கீழ வரணுங்க? நெக்ஸ்ட் 2/3 ஆங்கிள். இது வந்து அந்த பொசிஷன்ல 2/3 ஆங்கிள்ங்கிறது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்லுவோம். அந்த அந்த பாயிண்ட்ல மேட்ச் ஆனா மட்டும் இந்த ஆங்கிள் எடுக்கும். ரொம்ப ரேரா. அதுக்கு கீழ இந்த ஆங்கிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இதுக்கு எடுத்துருக்கனால இந்த ரேஷியோ வந்து இதுல வரனால இது வரைக்கும் மார்க்கெட் கீழ இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கிறோம். பட் இதுல கொஞ்சம் ஹையரா இருக்கு. வேற ஒரு பாயிண்ட்ல காட்டியிருக்கும் அது. அப்ப இந்த தெரியுங்களா இங்க பிரேக் பண்ணது இங்க வந்திருக்கு. மேல போயிருச்சு. அப்படி இல்ல அப்படின்னா இங்க டச் பண்ணி வெயிட் பண்ணிட்டு கூடாது. இங்க பாருங்க. இங்க பிரேக் பண்ணிச்சு. இங்க வந்து சப்போர்ட் எடுக்க பிரேக் பண்ணிச்சு. திருப்பி இங்க ரிவர்ஸ் ஆகும்போது திருப்பி பையிங் போயிடணும். பையிங் போய் இங்க வந்து மேல வந்து ரெசிஸ்ட் எடுத்துச்சு. இப்ப பிரேக் பண்ணி வந்துகிட்டு இருக்கு. அப்ப இன்னும் எங்க வரும்? ஏற்கனவே இத பிரேக் பண்ணிருக்கீங்களா? இத பிரேக் பண்ணணும். இத பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஒருவேளை ரிவர்ஸ் ஆகி மேல போயிட்டா அப்படியே மாத்திக்கணும். ஏன்னா நம்ம கணிச்சது தப்பா இருக்கலாம். நமக்கு நிறைய தெரிய வேண்டியிருக்கு இன்னும். மேத்தமெட்டிக்ஸ் நம்மளோட மேக்ஸ் கால்குலேஷன்ல தப்பு பண்ணிருக்கலாம். சாஃப்ட்வேரே தப்பா இருக்கலாம். டேட்டா தப்பா இருக்கலாம். அதனால ரிவர்ஸ் ஆச்சுன்னா மாத்திக்கணும். அவ்வளவுதான். சிம்பிளா. நம்ம வந்து அந்த ஃபிக்ஸ்டா ஒரு பாயிண்ட் இருக்கவே கூடாது மார்க்கெட்ல. என்னதான் நமக்கு தெரிஞ்சாலும் ஃபிக்ஸா இருக்கக்கூடாது. இத நோக்கி வரணும் அப்படிங்கிறது தான் ட்ரெண்ட். ஓகே. இப்ப இத வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றதுனால 2 வீடியோ வச்சுக்கோங்களா? பார்ட் 1, பார்ட் 2 அப்படி வச்சுக்குவோம். இது வரைக்கும் ஒரு பார்ட் 1. நான் பார்ட் 2ல எக்ஸ்பிளைன் பண்றேன். வாட்ச் பண்ணுங்க. தேங்க் யூ. இன்னைக்கே பண்றேன். இன்னைக்கு அப்டேட் பண்றேன்.